ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு குவிக் ரிவ்யூவாக வந்துட்டு நம்ம கிராச்சர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் வாஷர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் வாஷரை வச்சு நம்ம கார் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணுறது எப்படி இருக்குது அண்ட் இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார் எடுத்து. ஸோ ஹை ப்ரெஷர் வாஷ் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். சரி, இதை வச்சு இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் செட்டப்பை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கார்ச்சர் K2 350 வந்து நான் அமேசானில் வாங்கினேன் 6000 ருபீஸ்க்கு. இப்போ வந்து K2 360 அப்படிங்கிற மாடல் வந்துருச்சு லேட்டஸ்ட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து 6800 கிட்ட வந்துச்சு. ஆஃபரில் 6000க்கு நான் வாங்கினேன். ஸோ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இதோட செட்டப்பை வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த ஹோஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து அந்த கன்லேருந்து மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுற ஹோஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து வீல்ஸ் கொடுத்துட்றாங்க மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. மிஷின் வந்து ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு வந்து பட் உங்களுக்கு புல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஹேண்டில். ஸோ ஹேண்டில் வந்து நீங்கள் டிவைஸோட பாடியில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும். அந்த டிவைஸோட கவரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டப் கொண்டு வரதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மெயினான கன்னு. ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் கன்னு அண்ட் அதோட அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ 2 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வாட்டர் வந்துட்டு பட்டையாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்பைரல் ஷேப்பில் வந்து வாட்டர் ப்ரெஷர் வாஷ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ 2 அட்டாச்மெண்ட்ஸு. அப்புறம் நம்மளுடைய மெயின் மெஷின் பாடி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பவர் அவுட்லெட்டோட வந்துட்டு பவர் கேபிளோட வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஹோல் யூனிட்ஸ் அவங்க கொடுக்குது. அது போக அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து வாட்டர் போஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டைட்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து ஃபிட் பண்ணுறோம். ஹேண்டில் எடுத்து பாடியில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இது எல்லாமே ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஸ் டைப் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்க்ரூஸு இல்லை டூல்ஸ் வச்சு எதுவுமே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ வீல்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம். வீல்ஸ் எல்லாம் பக்காவாக செட் பண்ணியாச்சு. ப்ராப்பராக மூவ் ஆகுது. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த ஹோஸ் நம்ம டேப்லேருந்து மிஷின் கொடுப்போம் இல்லைங்களா, பைப்பு, வாட்டர் பைப். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கறது இது. ஸோ இதில் வந்து 2 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு பேக் சைடில் இங்கே தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும். அது மேலே வந்து எல்லோ கலர் இந்த மாதிரி பாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் வந்து எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அது ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான். ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் வந்து டியூபை செட் பண்ணிடணும். 1 inch வாட்டர் பைப் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு வந்து லேட்டராக காட்டுறேன். பட் இந்த பாயிண்ட் தான் அது. அது பக்கத்தில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சர். ஸோ நீங்கள் டிட்டர்ஜென்ட்டை வந்துட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சிட்டிங்க, அதை வந்து ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிட்டர்ஜென்ட்டை வந்துட்டு அதையுமே வந்து இப்போ ப்ரெஷர் வைஸ் வந்து ஃபோம் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெஷின் டு கன் ஹோஸை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த ஃபிட்டிங்ஸ் வைஸ் நீங்கள் கவலையே பட வேணாம். எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து பிக்சர் போட்டு மேனுவலில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அண்டு ஃபிட்டிங் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டூல்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. ஒன்று ஸ்க்ரூ டைப்பு இல்லைனா வந்து ஃபிட் பண்ணுற மாதிரியான கிளிப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் செட்டப்பு. இந்த ஹோஸ் லென்த்தும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 2 to 3 meters இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹோஸோடைய இன்னொரு எண்டை வந்து நம்ம கன்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சின்ன கிளிப் மாதிரி எல்லோ கலரில் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை லாக் பண்ணிடணும். ஸோ தட் வந்து அது வெளியே வராமல் இருக்கும். இப்போ நான் பண்ணி காமிச்ச மாதிரி இதே மாதிரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஹோஸை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், மற்றபடி முடிஞ்சிச்சு. இங்கே சின்ன ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆன் ஆஃப் சிம்பிள், அவ்வளோதான். இல்லை பவர் செட்டிங்ஸோ இல்லை வந்து ஸ்பீடு மாற்றுறது இது மாதிரி எதுவும் கிடையாது.
ஜஸ்ட்டு வந்துட்டு ஆன் ஆஃப் மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட், அதாவது என்ன நாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் போட்டுக்கணும். ஒன்று அந்த ஸ்பைரல் மாதிரி வேணுமா, இல்லை இந்த ஃப்ளாட்டாக இது பண்ணுறது வேணுமா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாட் நாசில் வந்து போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு டர்ட் ரிமூவலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட்டாக வந்து தண்ணியை வந்து அப்படியே பட்டையாக வந்து ப்ரெஷராக வந்து கால் மேலே வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து சின்ன லாக் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு போட்டு அந்த லாக்கில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும், உட்காந்துரும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ போட்டு கைட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே போட்டு ஜஸ்ட்டு ஒரு லாக், அவ்வளோதான். ஸோ இது போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஷர் வாஷிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, அப்படியே பட்டையாக வருது பாருங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷருமே வந்து நல்ல கன்சிடரபிள் ப்ரெஷர் வந்து இதுலேருந்து வருது. இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்குது, அது வந்து ஸ்பைரலாக வந்து வாட்டர் வந்து இதுவாகும். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டர்ட்ஸ் இருக்குது, ஸ்டெயின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அது ஒன்றுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன வாட்டர் ஹோஸோடைய கனெக்டர் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படியே வந்து ஹோஸில் கனெக்ட் பண்ணிட்டு மெஷினில் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா வந்துட்டு வேலை முடிஞ்சது. ஸோ டேப்பை மட்டும் திறந்து விட்டிங்கன்னா வந்துட்டு வாஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துடுவோம். அதாவது நம்ம ப்ராடக்டோடைய டெமோ அண்ட் எஃபிஷியன்சி தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 வீக்காக வந்து அப்படியே வந்து டஸ்ட்லேயே இருந்துச்சு. ஸோ யூஸே பண்ணல. அது மேலே வந்து இப்போ டஸ்ட்டை பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காக்கா எச்செல்லாம் பண்ணி இந்த பானட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒயிட் காருங்கிறதால உங்களுக்கு வீடியோவில் வந்து டஸ்ட்டு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நேரில் வந்து பயங்கர மோசமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம வந்துட்டு நம்மளுடைய ப்ரெஷர் வாஷர் வச்சு எந்த அளவுக்கு வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து காரோட கண்டிஷனை காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் வாஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டெயினில் அடிக்கிறோம் பாருங்கள், எப்படி சும்மா அப்படியே பட்டாசாக வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும், இந்த மாதிரி வந்து இது கிட்ட வச்சு அடித்தோன்னா பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஃபோர்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். பட் காரில் இருக்க பெயிண்ட்டை உரிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் அதுக்குன்னு வந்து காரில் வந்து ரொம்ப பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆன இடத்துல இல்லை வந்துட்டு பெயிண்ட் உறிஞ்ச இடத்துல வந்து இது கிட்ட வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான இடத்துல எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குது. நீங்களே இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் வெறும் உங்களுக்கு டெமோக்காக தான் வந்துட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஃபோம் வாஷ் மாதிரி வந்து கொடுத்தாலும் ஓகே, கொடுத்துட்டு இது யூஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா வந்து இதோடையே நான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, லைக் ஒரு சின்ன பைப் மாதிரி, அங்கே வந்து உங்களுடைய கார் வாஷ் லிக்விடை வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மெஷின் வழியாகவே வந்து நீங்கள் ஃபோமையும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் வச்சு வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. ஸோ முன்னாடி வந்து ஃபோம் போட்டு அது மேலே வந்து வாட்டர் ஜெட் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சே பார்க்கல. பட் வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் வந்து தெரியுது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. லைக் மோட்டர் வைஸ் ப்ராப்ளமும் சரி, அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் வந்து அட்டாச்மெண்ட்ஸில் வந்து டிஃபெக்ட்ஸோ சரி அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. காய்ச்சல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த 6000 ருபீஸ்க்கு வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டான வந்து கார் வந்து க்ளீன் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, யூஸ்வலாக கார் வச்சுருந்தாலும் டெஃபினட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து யோசிக்காமல் போய் வாங்கலாம். நீங்கள் 6000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு வேர்தியான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் வந்துட்டு வாட்டர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து அப்படியே வீலை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அப்படியே வந்துட்டு வீலுக்கு போவோம்.
வீலுக்கு வந்து நீங்கள் எந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். 2 அட்டாச்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலான அந்த ஃப்ளாட் ஸ்ப்ரேயரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வச்சு தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா போயிட்டுருக்குங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஓரளவுக்கு வந்து இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஜென்டலாக வந்து சில ஸ்டெயின்ஸ்லாம் ரப் பண்ணாதாங்க போகும். அது வந்து நீங்கள் என்ன தான் ப்ரெஷர் வச்சு அடித்தாலும் வந்துட்டு இதுவாகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின்ஸுக்கெலாம் வந்துட்டு இது எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஒரு 90% வந்துட்டு மேஜர் க்ளீனிங் வந்து இது பண்ணி கொடுத்துருது. இதோடைய வேலையை இது கரெக்டாக செஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாகவே இந்த மிஷினில் என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, க்ளீன் பண்ணுறப்போ வந்து நார்மலாக வந்து சின்ன சின்ன கேப்ஸ்லலாம் வந்துட்டு நம்மளால் வந்து என்ன தான் பண்ணாலும் அது அங்கே இருக்க டர்ட்லாம் எடுக்க முடியாது. ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இந்த மாதிரி குட்டி கேப்ஸ் இருக்குது பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து சூப்பராக பாருங்கள். இந்த இலை வேறு ஏதாச்சும் வந்து டர்ட் இருந்துச்சுன்னா வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் க்ளீனிங் வந்து கிடச்சிது. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எனக்கு ரொம்ப பண்ண பிடிக்கும். இது நல்ல க்ளீனாக வந்துட்டு வச்சுக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ஸ்பாட் பார்த்திங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டுக்கு பாட்டம் பார்ட்டு அங்கேயுமே வந்துட்டு நல்லா க்ளீனிங் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மிஷினை பற்றின ஒரு ஓவரால் டெமோ. நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், டெமோ அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இது வந்து 6000க்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பர்சனல் சஜஷன் வந்துட்டு, உங்ககிட்ட வந்துட்டு கார் க்ளீனிங்க்கு டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு கோ டு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம க்ளீனிங் முடிச்சாச்சு பாருங்கள், பட்டாசு கிளப்பிகிட்டு இருக்குது, அப்படியே பலன்னு இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேங்க, க்ளீனிங் முடிச்சுட்டு நான் துணிலாம் வச்சு எதுவுமே துடைக்கல, அப்படியே காய விட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி செலவாகலை. யூஸ்வலாக நம்ம நினைப்போம் மிஷினில் வச்சு ஹை ப்ரெஷரில் வாட்டர் வாஷ் போட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி செலவாகும் அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. வாட்டரை வந்து குட்டி குட்டி மாலிகுல்ஸாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதால வந்துட்டு தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து நிறையாலாம் வந்து இது பண்ணல. ஸோ நம்ம பக்கெட்டில் வச்சு ஃபுல்லாக அடித்து பார்த்தேன், ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்துட்டு வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் வந்து நம்பி வந்துட்டு வாட்டர் கன்சம்ஷன் பற்றி பயப்படாமல் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரெஷர் உண்மையாகவே என்னதான் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த சின்ன கிளிப்பிங் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு 2 வீலர் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 2 வீலரில் வந்துட்டு டயரோட ரிம்மில் வந்து நான் வந்து இந்த ப்ரெஷர் வாஷரை அடிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷரில் வந்து அந்த வீலை வந்து சுற்றுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீல் சுற்றுற ஃபோர்ஸை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன், இது எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப்பை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள், நிறைய ப்ராடக்ட் அன்பாக்சிங் போட்டிருக்கோம், மற்ற வீடியோஸும் இருக்குது. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.